character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 12th பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸில் கன்சிஸ்டன்சியாக இல்லை இன்கன்சிஸ்டன்சியாக அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பற்றி பேஸ் பண்ணி பார்த்தோம். அதில் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை எது ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எது நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்றதை பேசிக்கான ஆர்டர்ஸில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதில் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணியிருப்பீங்க. அதில் உண்டான எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம்ஸில் எது எனக்கு கன்சிஸ்டன்ட், எது யூனிக் சொல்யூஷன், எது இன்கன்சிஸ்டன்ட், எதுக்கு நோ சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட் அண்டு 1 parameter ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன், 2 parameter ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன், இதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி ஆகுமெண்டட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த வேல்யூஸை கொண்டு வந்தோம். அதை பற்றி பார்த்த லாஸ்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். எக்ஸாம்பிள் 1.32. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.32க்கு அடுத்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.33 find the condition on A, B and C so that the following system of linear equations has 1 parameter family of the solution. அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபிசியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி சொல்லணும். அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 parameter of a family of the சொல்யூஷன் தான் எனக்கு கிடைக்கும்ன்றதே அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குது? 1 2 3. அப்போ த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இஸ் 3. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் AX equal to B. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நான் மாற்றுறேன். 3 ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறேன். A equal to 1 1 1 and 1 2 3 and 3 5 7. X equal to X Y Z. B equal to A B C. இந்த ஆர்டரில் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் applying the elementary row operation எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ணால் augmented matrices ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இனி ரோ ஆப்ரேஷன்ஸை ஆன் augmented matrix A augmented B equivalents to 1 1 1 A அந்த ஆர்டரில் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் echelon form will be find out the result. What about the echelon form will be considered near zeros? அப்போ row 2 R2 and R3 will be interchanging about. அப்போ in terms of then we get the resultant of the terms again R3 கூட interchange பண்ணும்போது third rows will be considered. நீங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா given the order echelon form find out ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆர்டரில் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா the system should have 1 parameter family of solutions சொன்னனால we must have அப்போ rank of the matrix என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 2ல தான் இருக்கும். அப்போ so the third row in the echelon form should be a 0 row. அப்போ தேர்ட் ரோ வந்து எனக்கு என்ன எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் எனக்கு 2ஆக தான் இருக்கும். ஏன்னா எதுக்கு இந்த கண்டிஷன்னா எனக்கு அன்னவுனில் இருக்குது. இந்த அன்னவுனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நான் என்னென்னு சொல்லிடக்கூடாது, டைரெக்டாக எப்படி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் கிவன் கண்டிஷனில் 1 parameter ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் சொன்னாக்கா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எனக்கு என்னென்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அப்போ therefore the third row in the row echelon form should be 0. அப்போ therefore last one will be considered about the 0. அப்போ 0க்கு நான் ஈக்குவல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா then will be find out the result. C equal to A plus 2B. C equal to A plus 2B. ஓகேவா? It is clear about very important 5 mark type question. And next one see about the example 1.34. Investigate for what values of lambda and mu the system of linear equations. எனக்கு கொடுத்துருக்காங்க 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு லேம்டாவும் மியோட வேல்யூவும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம். என்னென்ன ரிசல்ட்டை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன்,
a unique solution and infinite number of solutions சொல்ல போறோம் ஓகேவா it is also very important 5 mark type question here the number of unknowns is எத்தனை இருக்கு பாருங்க 3 அப்ப the matrix form of the system ax equal to b அப்ப therefore that is will be considered matrix form மாத்தறோம் மாத்தனதுக்கு அப்புறம் augmented matrix will be find out in a row and r1 and r2 and r3 are interchanging about will be subtracting of the terms will get the result what about will be echelon form will be find out last one will be get the echelon form அப்ப echelon form find out பண்ணிட்டேனாக்கா lambda minus 7 mu minus 9 அப்ப இந்த termல எனக்கு மூணு கண்டிஷனை நான் ப்ரூஃப் பண்ணி சொல்லணும் என்னென்ன கண்டிஷன் no solution சொல்லணும் unique solution சொல்லணும் infinite number of solution சொல்லணும் அப்ப first of all we consider the no solution சொல்றதுக்கு then the system is inconsistent அப்ப inconsistent நாக்கா எந்த இடத்துல எனக்கு வரணும் பாருங்க lambda ஓட வேல்யூ ஒன்னு இத சொல்லிருக்காங்க பாருங்க lambda ஓட வேல்யூ 7 எடுத்துக்கிட்டா mu ஓட வேல்யூ not equal to 9 அப்ப வேற எந்த வேல்யூ வேணா இருக்கும் அப்ப rank of a ன்னு எடுக்கும்போது 2 ன்னு வரும் and rank of ab ன்னு எடுக்கும்போது 3 ன்னு வரும் அப்ப therefore the rank of a not equal to rank of a augmented b equals to அப்ப hence the given system of equation is inconsistent and it has no solution சொல்லிக்கலாம் அதே செகண்ட் ஒன் பாத்தீனாக்கா unique solution சொல்லணும் unique solution நாக்கா what about will be find out lambda ஓட வேல்யூ 7 எடுத்துக்கணும் and mu ஓட வேல்யூ any real number அதாவது that is will be consider mu க்கு எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம் அது ரியல் நம்பரா கொடுக்க சொல்லிருக்காங்க அப்ப rank எடுக்கும்போது then will be find out the result rank of a equal to 3 and rank of a augmented b equal to என்ன வரும் எனக்கு 3 ன்னு வரும் அப்ப both of the terms equivalence என்னோட number of unknowns equal வந்துருச்சு therefore the number of unknowns equal வந்துச்சுனா the given system is inconsistent and it has unique solution சொல்லிக்கலாம் ஓகேவா and last one will be considered lambda equal to infinite number of solutions சொல்லணும் infinite number of solutions சொல்றதுக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான வேல்யூஸ் நான் அப்படியே எடுத்துக்க போறேன் lambda equal to 7 and mu equal to 9 ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா rank of a எனக்கு 2 ன்னு வரும் rank of a, b என்ன வரும் எனக்கு 2 வரும் அப்ப therefore highest number of unknownsல இருந்து கம்மியா இருக்கு ஆனா ஈக்குவலா வந்திருக்கு அப்ப ஈக்குவலா வந்துச்சுனா that is the given system of equation is consistent and it has infinite number of solutions சொல்லிக்கலாம் ஓகே it is clear about இந்த ஸ்டேட்மென்ட்ல எல்லாமே கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எல்லாரும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் 5 மார்க்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க ஓகேவா இல்லனாக்கா நமக்கு மார்க் ரெடியூஸ்ட்ல தான் வரும் ஓகே we will see the exercise sums for near test for consistency and if possible solve for the system of equations by rank method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க 1 2 3 4 சம்ஸ் கொடுத்திருக்காங்க and also இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் lambda and mu வச்சு பார்த்தா அதே சேம் இன்வெஸ்டிகேட்ல ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க k ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஓகேவா Okay students, exercise 1.6 ல சொன்னோம் test for the consistency of the possible solutions for இப்போ நம்ம consistency of the இல்லையன்றதை செக் பண்ணி சொல்ல போறோம் அதே போல solve the unknowns will be find out the result ஓகேவா 1 2 3 4 questions எனக்கு கொடுத்திருக்காங்க here the number of unknowns 3 about the matrix form of the system we consider about ax equal to b where a matrix x matrix and b matrix ax equal to b then will be find out the augmented matrix find out பண்ணாலே using the Gaussian elimination method or rank method அதுதான் in terms of then will be find out the result என்ன augmented matrix எல்லாம் find out பண்றோம் echelon form find out பண்ணனும் echelon form find out பண்றதுக்கு then will be using the resultant of the values in a last row will be find out the echelon form in interchanging the row r2 and r3 and r3 ல பாத்தீனா it will be find out the r2 minus 2r1 and r3 ல பாத்தீனா r3 minus 4r1 again will be find out the next one r3 we get the resultant of the terms r3 minus r2 then will be find out the echelon form இப்போ echelon form find out ஆயிடுச்சுனாக்கா the rank of the matrix ல பாத்தீனா it is a number of non zeros எத்தனை non zero rows வந்திருக்கு 3 non zero rows வந்திருக்கு அப்ப rank of a b யும் and rank of a என்ன வந்துருச்சு எனக்கு highest rank எனக்கு வந்துருச்சு அதாவது rows வந்துருச்சு number of unknowns ல அப்ப therefore the rank is 3 the number of unknowns is equivalent to the number of ranks okay அப்ப therefore then will be find out the resultant of the solution we get the result என்ன ரிசல்ட்ல சொல்லலாம் பாத்தீனாக்கா in terms of the system of equation is consistent with unique solution சொல்லிக்கலாம் consistent with unique solution அப்ப therefore the find the என்னது equivalent matrix வச்சு நான் என்ன பண்ண போறேனாக்கா in terms of
ஈக்குவேஷனை எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்க போகிறோம். வாட் அபவுட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட்? யூ கெட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஆர்டருக்கு மாற்றி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் plus 2z equal to 2 and 3y is equal to 3 and minus 7z equal to minus 7. Therefore z equal to 1 by back substitution method. Z oda value find out பண்ணியாச்சு, y oda value எனக்கு என்ன தெரியும் 1 ன்னு தெரியும், y oda value z oda எடுத்து substitute பண்ணி x oda values, then we find out the result. All the terms will get the 1. ஓகே, இப்போ நம்ம கிடைச்சிக்கிற ஆன்சர்ஸ் கரெக்டாக இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா we find out the substitute in any equations. ஓகே, 3 equations la substitute panina, then will be satisfied the term. Okay, and second question la pathinalu the number of unknowns ethana irukku pathina 3 unknowns da irukku. The matrix of form of the given system of equation is considered about a x equal to b க்கு மாத்திரம் அதுக்கு augmented matrix பண்ண போறோம். In augmented matrix la r1 interchanging r2, then will be find out the resultant of the terms row echelon form will be find out, will be interchanged about the r2 and r3. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே பாருங்கள் வேனிஷஸ் ஆகுது. அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே எனக்கு வேனிஷ் ஆகிடுச்சுனாக்கா என்னுடைய நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸோட ரேங்க் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஆனால் ஈக்குவலாக வந்துருக்கு. அப்போ ஈக்குவலாக அண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா the system of equation is consistent and it has infinitely many solution, infinite number of solutions சொல்லிக்கலாம். அப்போ infinite number of solutionனா எத்தனை parameter எடுக்கணும்? அப்போ it will be considered about the one parameter of the solution. ஏன் one parameter of the solution சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா one row will be vanishes. அப்போ second row and first row will be considered. அப்போ therefore we will be find out the solution. Now write the equation in echelon form. அப்போ echelon form மாதிரி equal write பண்ணும்போது that is 0 equal to 0. Other equations x minus 3y plus 2z equal to 1 and next one equation 10y minus 5z equal to minus 1. அந்த ஆர்டரில் உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா then will be find out the result z equal to 1, taking the one parameter of the solution z equal to k belongs to r. in equations in real numberல இருந்து எடுத்து equation 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நீ எல்லாமே பாத்தீனா k என்ற டேர்ம்ஸ்க்கு வந்துரும். k க்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கறனோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்யூஷன்ல கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப y equal to 5k minus 1 divided by 10. y oda value and z oda value எடுத்து போய்ட்டு in terms of equation 1ல substitute பண்றீங்க, then we get the x oda value 7 minus 5k divided by 10. அப்ப therefore the final result of the solution பாத்தீனா x equal to 7 minus 5k divided by 10 comma y equal to 5k minus 1 divided by 10 comma z equal to k, where k belongs to the set of all real numbers. real number ல இருந்து ஒரு வேல்யூவா நீ k க்கு ரீப்ளேஸ் பண்ண எனக்கு x y z ஓட வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். அந்த எல்லா வேல்யூஸையும் எடுத்து போய் நீ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஈக்குவேஷன்ஸ் will be satisfied. Okay, this clear about. And third one part of the term. What about the third part? Here the number of unknowns will be again same as also 3. The matrix form of the equations will be considered 2 2 1 and 1 minus 1 1 3 1 2 x y z in terms of 5 1 4 in ax equal to b. augmented matrix la நம்ம find out பண்ண போறோம். augmented la find out பண்ணும்போது row r1 interchanging r2. இது நீங்க உங்களுக்கு தேவைனா கன்வீனியன்ட்டா ரீப்ளேஸ் பண்ணி then will be find out the result. echelon form find out பண்றோம். echelon form find out பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா in terms of rankல பிரிக்கும்போது இந்த ஆர்டர்ல பிரிஞ்சிரும். அப்ப இந்த ஆர்டர்ல பிரிக்கும்போது பாத்தீங்கன்னா rank of a b ன்னு எடுக்கும்போது 3 ன்னு வரும். அதே rank of a மட்டும் எடுத்தனாக்கா it is will be considered about the 2. அப்ப therefore both of the rank will be equal. No, அப்ப not equal என்ற கண்டிஷன்ல வந்திருக்கு. அப்ப not equal நாலே என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா then the system of equation is inconsistent and it has no solution. Okay, it is clear about. இந்த மாடல்ல மூணு டாபிக்லாம் ஒரு மாடல்ல கொடுத்துட்டாங்க. and next one கொடுத்திருக்காங்க பாருங்க. here the number of unknowns is 3 in a fourth one part. here the number of unknowns is 3. the matrix form of the terms மாத்தியாச்சு ax equal to b. எப்பவுமே கொடுத்துக்கிற equations matrix form மாத்தணும். அதுக்கு அடுத்து augmented matrix will be find out. augmented matrix ல இருந்து என்ன பண்ண போறோம்னா row reduction method, அதாவது row elementary transformation methodல அப்ளை பண்ணி echelon form find out பண்ண போறோம். ஓகே, அப்ப echelon form find out பண்ணும்போது then we get the resultant. ரெண்டு row vanish ஆகுது இந்த இதுல. அப்ப ரெண்டு row vanish ஆச்சுனாக்கா how will we find out the result? it is considered about the row echelon form. okay, yes, satisfied. அப்ப number of non zero rows பாத்தீங்கன்னா ஒரே ஒரு non zero rows தான் வந்திருக்கு. அப்ப rank of a b யும் rank of a வும் நான் பிரிச்சு எடுத்தனா that is equal to 1.
இட் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குது அண்ட் ஈக்குவலாக வந்ததுனால இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். அப்போ இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லும்போது எத்தனை பேராமீட்டர் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் எடுக்க போகிறோம். ஏன் 2 பேராமீட்டர்? 2 ரோ வேனிஷ் ஆகிடுச்சு, ஒரு ரோவில் மட்டும்தான் எனக்கு 3 அன்னோன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 அன்னோனை நான் கண்டுபிடிச்சி சொல்லணும்னா 2 அன்னோனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தென் வில் பி சப்ஸ்டிட்யூட் இன் 2 பேராமீட்டர் ஆஃப் த சொல்யூஷன் taking z equal to t and y equal to s. It is real number ல இருந்து எடுத்து then will be substitute. அப்போ x is equal to 1/2 2 plus s minus t. இது என்னுடைய சொல்யூஷன்ல s க்கும் t க்கும் நான் வேல்யூஸ் கொடுக்க various of the solution will be find out the result. Okay, it is 4 typesல எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோஸ்ல வரது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சிங்க. இனி ப்ராப்ளம்ஸில் எக்ஸாமில் வீக்லி டெஸ்ட்லையோ இல்லை நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாமே இது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செக்ஷனில் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இனி ஃபர்தராக 5 மார்க்கில் கேட்கக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.6 and 1.7 இந்த பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் தான் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கக்கூடிய இதில் இருக்குது. அதனால் இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k for which the equation kx minus 2y plus z equal to 1 x minus ky plus z equal to minus 2 x minus 2y plus k z equal to 1 have no solution, unique solution, infinitely many solution. இதை நான் in terms of 3 இதுலேயே நான் சொல்லணும். எப்படி லாம்டா அண்ட் மியூ ப்ராப்ளம் பார்த்தோமோ அதே சேம் கன்சிடர் அபவுட் த டேர்ம். 3 ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்ற போகிறேன். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு மாற்றினோடனே ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் என்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு 1 வரணுன்றதுனால இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது ரோஸ் R1 அண்ட் R2, R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தென் வில் பி சப்ராக்ஷன் அனதர் டேர்ம்ஸ் R2ஐயும் R3ஐயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தென் வில் பி செப்பரேட்டிங். அப்போ இன் ஆர்டரில் ரோஸ் எல்லாமே ஒரே காலம்ஸில் இருக்கிறது எல்லாமே செப்பரேட் காலமாக தெரியணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிடாத. ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் இது தனி காலம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே ஒன் ஆஃப் த காலம், இது அனதர் காலம், அது அனதர் ஒன் காலம். அப்போ செப்பரேட் காலம்ஸாக ரைட் பண்ணுங்கள். அந்த செப்பரேட் காலம்ஸாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட் ஒன் ஆஃப் த சொல்யூஷன் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம். ஓகே, அந்த எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நீ வில் பி கால்குலேட் த ரிசல்ட். அந்த எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே தென் வில் பி அப்ளைங் த கண்டிஷன். இந்த இடத்துல டிவைட் கீழே போட்டிருக்காங்கன்னா இது மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது டிவைடில் இருக்குன்னு எழுதிடாத, மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் இன் ஆர்டரில் தட் இஸ் ஈக்குவல் இன் த கண்டிஷன். அப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் k மைனஸ் 2 ஈக்குவல் டு k ப்ளஸ் 2 இன்ட்டு இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. ax ஸ்கொயர் ப்ளஸ் in terms of ax square plus bx plus c and the order will be factorize the condition k plus 2 into k minus 1. அப்போ இதனுடைய ஃபேக்டரைஸ் பண்ண ஆர்டரில் எடுத்து போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கேக்கு வேல்யூ அண்டு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன ஃபார்மில் கிடைக்குது, எது நோ சொல்யூஷன், எதுக்கு யூனிக் சொல்யூஷன், எதுக்கு இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்றதை செக் பண்ண போகிறோம். சப்போஸ் நான் k ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ k ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் வில் பி 0. அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு இருக்குது 0. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு அன்னோன் இங்கே வருது. அப்போ ஆர்டரில் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் a, b 3 அண்ட் ரேங்க் ஆஃப் ஏல பிரித்து எடுக்கும் போது 2ன்னு வந்துடும். அப்போ therefore the rank of a, b not equal to rank of a. அப்போ then the system of equation is inconsistent and it has no solution. Okay, அப்போ k equal to 1 ன்னு எடுத்தா அப்போ அதர் சாய்ஸ் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஒன் k not equal to 1, k not equal to minus 2 இந்த ஆர்டரை வச்சு தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நாட் ஈக்குவல்னு எடுக்கும்போது ஏதோ ஒரு அன்னோன் இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ அன்னோன்ஸ் வருதுனாக்கா இந்த ரோஸில் காலம்ஸில் பாருங்கள் நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு நான் ஜீரோ ரோஸ், அதாவது 3 ரோஸுமே எனக்கு நான் ஜீரோ ரோஸ். அப்போ எனக்கு ஈக்குவலன்ஸ் டு ரேங்க் ஆஃப் a, bயும் 3 அண்ட் ரேங்க் ஆஃப் ஏவும் எனக்கு 3. அப்போ போத் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற ஆர்டரில் வந்தனால இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் and it has unique solution சொல்லிக்கலாம். and next one consider about k equal to minus 2 substitute பண்ணுறேன். அப்போ k equal to minus 2 substitute பண்ணும்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கண்டிஷனில் வந்துடுச்சு. அதாவது ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது அன்னோன்ஸோட கம்மியாக இருக்குது. அப்போ therefore we will be considered that then the system of equation is consistent
and with the infinite number of solutions எனக்கு form ஆகும்ன்றதா in this condition. ஓகேவா? இந்த cases 1, case 2, case 3 எல்லாமே ப்ராப்பராக ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்தா மட்டும்தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா இதனுடைய மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டைப் கொஸ்டின். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். இன்வெஸ்டிகேட் the values of lambda and mu the system of linear equations given the term. எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்னோன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா lambda and muன்ற ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. have no solution, a unique solution and infinite number of solution. அப்போ the matrix form of the above equation is ax equal to b என்ற ஆர்டரில் எடுத்துக்கிறேன். இந்த augmented matrix ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a b augmented matrix then will be considered about the term. எனக்கு echelon form find out பண்ணியாச்சு. echelon form வந்துருச்சுனாலே என்ன சொல்லலாம் பாருங்க. what about then will be substitute. இது எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே சேம் டைப் கொஸ்டின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா என்ன வேல்யூஸ் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் ரேங்க் வந்து வில் பி ஈக்குவலன்ஸாக வரும், நாட் ஈக்குவலில் வரும். அந்த ஆர்டரை வச்சு தான் நம்ம then will be find out the solution. ஓகே, அப்போ what about will be considered lambda equal to 5 and mu is not equal to 9. அப்போ lambda 5 எடுத்துக்கிறேன், mu is not equal to 9 எடுத்துக்கிறேன். அப்போ therefore rank of a எடுக்கும்போது 2 வரும் and rank of a, b எடுக்கும்போது 3 வரும். அப்போ it is not equal. அப்போ then the system is inconsistent and it has no solution. ஓகேவா? inconsistent and it has no solution சொல்லிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா when lambda not equal to 5 எடுத்துக்கிறேன், mu any values ரியல் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணும்போது அப்போ therefore that is will be considered number of unknowns பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா non-zero rows 3 வரும். அப்போ 3 வந்துச்சுன்னா number of unknownsக்கு ஈக்குவலாக வந்துச்சு. then the system is consistent and it has unique solution. okay, and last one பார்த்தீங்கன்னா lambda equal to 5 mu equal to 9 ரெண்டுமே both of the terms அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ரோ ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா அதே போல் ஈக்குவலாக வந்துச்சுனாலும் then the system of equation is consistent and it has infinitely number of many solution, infinite number of solutions சொல்லிக்கலாம். okay, in this section is complete over. in exercise 1.36 also finish the term. okay, all of you I will be pause the video. எல்லாருமே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் 1.6 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோமா, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்ம பார்த்தது எல்லாமே நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை நாங்கள் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றதை நான் ஐடென்டிஃபிகேஷனே நான் லாஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னா எனக்கு ஈக்குவல் டு தட் சைட் டேர்ம் ஆல் த டேர்ம்ஸ் எனக்கு ஜீரோஸ் இருக்காது, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லையாவது அன்னோன் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர் அபவுட் த நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அதுவே ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எல்லா டேர்ம்ஸுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் அங்கே பார்த்த மாதிரி 3 சொல்யூஷன் சொல்லுவோம். என்னென்ன 3 சொல்யூஷன்? consistent unique solution, consistent infinite number of solution and inconsistent no solution சொல்லுவோம். அதுவே homogeneous system of linear equation என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா trivial solution and non trivial solution. trivial solutionனாக்கா it is a find out the solution. ஓகேவா? அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸாக இருக்கலாம், அந்த ஆர்டரில் வந்துடும். அதுவே நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த நோ சொல்யூஷன், அந்த ஆர்டரில் வருது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். பை ராச்சி கேப்லிஸ் தேரத்தை பேஸ் பண்ணி தான் பேசிக்கான ஆர்டரில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இனிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே கேசஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரேங்க் ஆஃப் அன்னவுன்ஸில் எனக்கு n equal to சேமாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் அண்ட் இட் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். யூனிக் சொல்யூஷன் அண்ட் இட் ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு இன் திஸ் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். பாயிண்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க. புக்ஸ் இருந்தாலும் புக்ஸில் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. ரேங்க் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவும் ஈக்குவல் டு n, determinant of a not equal to 0. So far trivial solution determinant of a is not equal to 0. அதே in terms of case 2ல பார்த்தீங்கன்னாக்கா
இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா அதோட கம்மியாக வரும் ஓகேவா. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0ல் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை போட்டு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ப்ராப்ளம் செக்ஷனில் பார்க்கும்போது இன்னும் மோரோவர் ஈஸியஸ்ட்டாக புரியும் ஓகேவா. இன் எக்ஸாம்பிள் 1.35 1.35ல் என்ன கொடுத்துருக்காங்க, solve the following system எப்படி ஜென்ரலாக ஈக்குவேஷன் தான் கொடுப்பாங்க. அப்போ solve the following system of equations கொடுத்ததுனால இதை கன்சிஸ்டன்சி மெத்தடில் யூஸ் பண்ணணுமா இல்லை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணணுமா இல்லை காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணணுமா அந்த டவுட் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கன்சிடர் த கிவன் ஈக்குவேஷனில் லாஸ்ட் டேர்ம் ஆல் த டேர்ம்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷன் அப்படி யூஸிங் த என்ன பண்ணலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் then will be find out the resultant of the terms consistency method la dhaan kondu vara porom nenichikendidha. appo here the number of equations is equal to the number of unknowns. number of equation number of unknowns எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே போல் transforming the into the echelon form transform பண்ணதுக்கு by using the Gaussian elimination method தான் அப்ளை பண்ணுறோம். the augmented matrix will be find out the result. augmentedல find out பண்ணும்போது then will be replacing echelon form find out பண்ணுறதுக்கு again in terms of interchanging about the R1 R2 and R3 அந்த 3 ரோஸ்லேயே நம்ம என்ன இன்டர்சேஞ்ச் ரோஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு ரெட் மார்க் அண்ட் க்ரீன் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை வரும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்லான் ஃபார்ம் லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா ஓ அதாவது தட் இஸ் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது பி மேட்ரிக்ஸ் கிடையாது நல் மேட்ரிக்ஸ்ன்றதுனால தான் ஓன்ற சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னு எடுத்திருப்போம். அது எனக்கு அன்னோன் இல்லை எனக்கு வேல்யூஸ் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கும் ஓகேவா. அப்போ therefore the 3 number of unknowns hence the system of has a unique solution. அப்போ இந்த consistent it has a என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா x equal to 0 y equal to 0 z equal to 0 is always a solution of the homogeneous system. The only solution is the trivial solution x equal to 0 y equal to 0 z equal to 0. ஏன்னா இந்த system of equation is a trivial solutionன்றதுனால will be find out the result. அதே போல் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த above example determinant of a கண்டுபிடிக்க போகிறோம் not equal to 0ன்னு வருது. அதுதான் நான் in terms of உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க சொன்னது ஓகேவா. இனி நெக்ஸ்ட் ஒன் கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.36ல் பார்த்தீங்கன்னாக்கா solve the system x plus 3y minus 2z equal to 0 and 2x minus y plus 4z equal to 0 x minus 11y plus 14z equal to 0. Here the number of unknowns is 3. அப்போ ரோ எலமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க காஷியன் மெத்தடில். அப்போ therefore then will be find out the echelon ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடுச்சு. அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே வேனிஷ் ஆச்சுனாக்கா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 rows will be non-zero rows. அப்போ therefore rank of A equal to rank of augmented matrix O matrix equals to 2 less than 3. that is number of unknowns condition la vandirche. Appo then the system has a one parameter of a family of solution. Appo writing the equation has the echelon form, we get the term 0 equal to 0, 7y minus 8z equal to 0. இந்த இடத்துல ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லும்போது 0 0 0ன்னு எடுத்துக்க வேண்டியதான். அதுவே தென் வில் பி ஒரு ரோ ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேராமெட்ரிக் ஃபார்மில் எடுக்கும்போது ரெண்டு அன்னோன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டரில் எடுத்து z ஈக்குவல் டு tன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நீ ஆர்பிட்ரரி ரியல் நம்பர்ஸ் பேக் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அண்டு இசட்டோட வேல்யூஸ் தென் வில் பி ஃபைண்ட் அவுட். ஓகே, அப்போ நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு மோர் தென் ரியல் நம்பர் வேல்யூஸ் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட் புரியுதா ஆர் அண்டர்ஸ்டுட்? ஓகே, இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம்ஸ் உங்களுக்கு போர்டில் காமிச்சிருக்கோம். அந்த போர்டில் காமிச்ச அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சிங்க. ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ டு ஆல். வெரி குட் ஈவினிங் டு ஆல் த 12th ஸ்டாண்டர்ட் வியூவர்ஸ். நம்ம எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.6 அண்ட் எப்படி கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதே போல் அதனுடைய கண்டினியூஷன் டாப்பிக்கில் என்ன நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸோடைய சால்விங் ப்ராப்ளம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸில் சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஓகேவா, அதாவது 2 சம்ஸ் பார்த்தது அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 1.2
1.37 example 1.37ல பார்த்தீங்கன்னாக்கா solve the following system of equations. இப்போ எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 அப்போ 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 4 ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி உனக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வில் பி நாட் அபவுட் ஓகே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் தான் எல்லா ஈக்குவேஷனுமே வந்திருக்கு அப்போ therefore the number of equation is 4 and the number of unknown is 3 அப்போ reducing the augmented matrix to the echelon form augmented matrix நான் echelon formக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்போ therefore then the condition about will be augmented matrix will be find out echelon formக்கு ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும் அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது நீ காமன் மல்டிபிள் டேர்ம்ஸில் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிக்கோ ஓகேவா அந்த ஆர்டரில் தான் இங்கே பண்ணி காமிச்சிருக்காங்க எல்லாருமே உங்கள் புக்ஸ்லேயும் இருக்கும் அதை நீங்கள் வியூஸில் எடுத்து பார்க்கும்போது எப்படி R2 R3 R4 அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணி டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் பண்ணி தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட் அதாவது காமன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா வில் பி டிவைடட் ஆஃப் த டேர்ம் ஓகே அகைன் இட் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்லான் ஃபார்ம் பாயிண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் யூ வில் பி ரெடியூஸ்ட் அபவுட் அப்போ ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் நான் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரேன் இன் திஸ் ஆர்டரில் எக்லான் ஃபார்ம் இட் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம் இந்த ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி எலிமினேட் அப்போ therefore then we get the echelon form last one only find out the result அப்போ echelon form find out பண்ணிச்சுனாலே the number of rows and rank பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது 1 2 3 அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆக்மெண்டட் பி அதாவது ஏ ஆக்மெண்டட் ஓ தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ 3நாக்கா இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக வந்துச்சு இந்த சிஸ்டம் ஹேஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன் அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லி ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே இட் இஸ் கிளியர் அபவுட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சம் வில் பி கன்சிடர் அபவுட் த example 1.38 it is also very important question in terms of determine the values of lambda for which the following system of equation ஓகே அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேம்டாவோட வேல்யூஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதே போல் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஆஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொன்னதுனால இந்த கன்சிடர் அபவுட் த டேர்ம் ஹியர் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலன்ஸ் டு 3 அப்போ இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்போ த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எடுக்க போகிறேன் அப்போ அது எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 3 அதாவது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் இஸ் லெஸ் தென் 3 so the determinant of the coefficient matrix it will be should be 0 ஓகே அதாவது நமக்கு in terms of நோட்லேயே உங்களுக்கு கேஸ் 1 கேஸ் 2லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் determinant of a equal to 0 and determinant of a is not equal to 0 அப்போ determinant of a equal to 0 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா then will be consider about the trivial solutions then will be applying the condition அப்போ therefore then will be expanding the term determinant orderல interchanging the rows and all applying the term ஓகே அப்ளை பண்ணும்போது then will be find out common of the terms இருந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லாமே காமனாக இருக்குது வெளியில் எடுத்துக்கலாம் by taking out of the terms 3 lambda minus 2 from R1 ஓகே அந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு then will be find out echelon form determinant of the values will be calculate அப்போ therefore that is equals to 0 நம்போது determinant of the values expanding பண்ணி then will be find out again will be in terms of lambda உடைய value 2 by 3 and lambda உடைய value 11 by 3 will be find out the result okay it is clear about in this order நீங்கள் எந்த ஆர்டர்லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம எக்ஸ்பேண்டிங் த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணி லேம்டாவோட வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கலாம் ஓகேவா புரியுதா இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 5 மார்க்கில் இருக்குது இது எக்ஸசைஸ்லேயும் இருக்குது அண்ட் எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருக்காங்க நீ எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம் இனியே கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு என்னது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சு பேஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க எப்படி பேலன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸை வில் பி கால்குலேட் இப்போ பை யூஸிங் த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணி சொல்லணும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா we are searching for the positive integers நான் என்ன பண்ண போகிறேன்னா இது சர்ச்சிங் தான் எத்தனை இன்டீஜர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன்னா 4 இன்டீஜர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன் ஏன் 4 இன்டீஜர்ஸை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா CHO அப்போ CHOன்ற ஆர்டரில் வந்துருக்கு தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம்ஸ் எத்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் third one and fourth one and the order then will be split in terms of x1 into C5H8 plus x2 into O2 equal to x3 equal into CO2 plus x4 into H2O in the order இதை நான் ஈக்குவேஷனை in terms of gives-ல கொடுத்துக்கிறத நான் ஈக்குவலுக்கு மாற்றுறேன் அதுக்கு அடுத்து then the conditions about the number of carbon atoms in a left hand side
எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸு இங்கே 5 இருக்குது. அப்போ 5x1. ஓகே, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதே கார்பன் ஆட்டம்ஸுக்கு ஈக்குவல். இங்கே எத்தனை இருக்குது கார்பன் ஆட்டம்? 1 இருக்குது. அப்போ x3. ஓகே, அப்போ 5x1 minus x3 equal to 0. These are represented about the first equation. Similarly, we consider about the ஹைட்ரஜனுக்கும் அண்ட் ஆக்சிஜனுக்கும் எடுக்க போகிறோம். ஹைட்ரஜன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 8x1 இங்கே ஹைட்ரஜன் இருக்கா? நோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் இருக்கா? நோ. இதில் தான் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ H2O வரும்போது H2 இருக்குது. அப்போ 2x4. அப்போ 8x1 equal to 2x4. இப்போ ப்ளஸ் டேர்ம்ஸ் அன்னாட போச்சுன்னா மைனஸ் டேர்ம். அப்போ தேர்ஃபோர் காமனாக எடுத்து வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் இது another one equation. அண்ட் லாஸ்ட் ஒன்று ஆக்சிஜன் ஆட்டம் எடுக்க போகிறோம். ஆக்சிஜன் ஆட்டம்ஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 in terms of x2 ஏன்னா O2ன்னு இருக்குது. அப்போ 2x2 இங்கேயும் இருக்குது, ஆக்சிஜன் இங்கேயும் இருக்குது. அப்போ 2x3 ப்ளஸ் என்னது 1x4, அதாவது that is equivalent to x4. 2x2 equal to 2x3 plus x4. Again will be equation ஆர்டரில் மாற்றி then will be find out. அப்போ equation 1 2 3 4 அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ then will be consider about the given the system of equations then will be find out. ஓகே, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ரெடியூஸ் பண்ண போகிறோம். எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும் பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி மேட்ரிக்ஸும் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அன்னோன்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ அதோட கம்மியாக இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். அப்போ இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லும்போது தென் வில் பி ஈக்குவேஷன்ஸ் using the echelon form we get the result. அப்போ 4x1 minus x4 equal to 0. அப்போ 2x2 minus 2x3 minus x4 equal to 0. அந்த ஆர்டரில் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் த அன்னோன் ஷுட் பி choose an arbitrary. ஏன்னா ஒன் ஆஃப் த அன்னோன்ஸ் எனக்கா in terms of infinite number of solutionsல இந்த இஸ் ஆர்டரில் ஒன் ஆஃப் த அன்னோன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா arbitrary will be choose. அப்போ x4 equal to t. அப்போ t not equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். பை பேக் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணி x3 x2 அண்ட் x1 இப்போ இந்த ஆர்டரில் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆர்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ண ரிசல்ட்டில் என்னென்ன பண்ண போகிறேன்னா பை டேக்கிங் த வேல்யூஸ் ஃபார் t equal to 4 then will be choose. If 4 atoms are positive integers, let us choose t equal to 4. Appo then we will get the x1 is equal to 1, x2 is equal to 7, x3 equal to 5 and x4 is equal to 4. Then we get the balanced equation. அதுக்கு முன்னாடி x1 x2 நம்ம எப்படி எழுதணுமோ அதுக்கு முன்னாடி ரைட் பண்ணிக்க வேண்டியது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸில். இதுதான் required balanced equation of the chemical reaction equation. Okay, this clear about புரியுதா? It is a very important 5 mark type question. And also another one is also very important also. ஓகேவா, இதுவும் நமக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பப்ளிக்லேயும் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான் இது. ஓகேவா, இஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் px plus by plus cz equal to 0, ax plus qy plus cz equal to 0, ax plus by plus rz equal to 0 has a non-trivial solution and p not equal to a, q not equal to b, r not equal to c. Prove that the order. In the order நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 2. ஓகே, அந்த ஆர்டரை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம்ஸை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? கொடுத்துக்கிற 3 ஈக்குவேஷன்ஸ் எடுத்தாச்சு. ஆஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொன்னதுனால பை த டிட்டர்மெண்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் எடுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ளைங் த r2 interchanging the r2 minus r1, r3 interchanging r3 minus r1 in the above equation. அப்படி interchange பண்ணும்போது then the determinant value is equivalent to 0 கிடைக்கிறோம். அப்போ therefore then will be find out the result. எனக்கு தேவையான ஆர்டருக்கு நான் in terms of negative value எடுத்து காமனாக இது பண்ணுறோம். அதுக்கு அடுத்து in terms of dividedல எடுத்து அப்ளை பண்ணும்போது in terms of வெளியில் ப்ராடக்ட்டில் எடுக்கிறோன்னாக்கா எந்த டேர்ம்ஸ் இல்லையா அதுக்கு டிவைடில் எடுத்துக்கலாம். p by p minus a, b by q minus b, c by r minus c. minus 1 1 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 0 1 minus 1 0 1 இந்த ஆர்டரில் கிடைக்குது. அகைன் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மெண்ட். இப்போ in terms of இந்த ஆர்டரில் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா கொஷினில் எனக்கு கிவன் இட் இஸ் ஏ p is not equal to a, q is not equal to b and r is not equal to c. அப்போ எந்த வேல்யூஸ் தான் எனக்கு 0க்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ மட்டும்தான்
ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா நான் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் the determinant value equal to 0, expanding the determinant p by p minus a plus b by q minus b plus c by r minus c equal to 0. இப்போ இந்த ஆர்டரில் கிடச்சிடுச்சு. இது என்னுடைய சொல்யூஷனா? நோ. அப்போ நான் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரூஃப் பண்ணணும்? ஈக்குவல் டு டூன் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ டூன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இங்கே மேலே பின்னு இருக்குது. அப்போ நான் பியை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்யூன்னு ரீப்ளேஸ் பண்ணால் q minus b. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் டேர்ம்ஸில் என்ன இருக்கோ அந்த ஆர்டருக்கு கொண்டு வரதுக்கு தென் வில் பி ரீப்ளேஸ். அப்போ தேர்ஃபோர் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் q மைனஸ் q கேன்சல் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ் p by q minus b நே வரும். அதே ஆர்டர் தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது வி ஸ்ப்ளிட் த டினாமினேட்டர் டேர்ம்ஸ். அதை டினாமினேட்டர் டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே -1 கிடைக்கும், இதுலேயும் -1 -1 இஸ் ஈக்குவல் டு -2 தட் சைட் கோஸ் டு LHSலேருந்து RHS கொண்டு போகிறோம் ப்ளஸ் 2ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். இட் இஸ் a சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட் வெரி இம்பார்ட்டன்ட் சம். எல்லாருமே இந்த சம்ஸை எல்லாருமே நல்லா காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் சம்ஸ் வில் பி 1.7. எக்ஸசைஸில் 1.7ல் மொத்தம் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே எக்ஸசைஸ் 1.7 பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ax plus 2y plus 7z equal to 0 and 4x minus 3y minus 2z equal to 0, 5x plus 9y plus 23z equal to 0. In this order line I get type of the question. One of the question will be complete about and another one question will be homework question. Okay va? In the second part will be you will be write on the homework. Okay, the matrix form of the above equation. First equation in terms of matrix form மாத்துறேன். matrix formulaனாலே ax equal to b. augmented matrix நாக்கா இந்த இடத்துல ஆல்ரெடி சொன்னதான் you will be replacing about o. ஏன்னா in terms of homogeneous system of linear equation. அப்போ இந்த இடத்துல b க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்கன்னா o. ஓகேவா? அப்போ ஓன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. augmented matrix then will be calculate about. augmentedல கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா then will be find out the result. என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இனி ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு ரோ ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ரோலேருந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, அன்னோன்ஸ்லேருந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ therefore then the system of equation is consistent and it has infinite number of solutions சொல்லிக்கலாம். அப்போ infinite number of solutions சொல்லும்போது to find the number of unknowns, அந்த unknowns கண்டுபிடிக்கிறதுக்கு எக்லான் ஃபார்முலா it will be replacing about the equation 3x plus 2y plus 7z equal to 0 minus 17y minus 34z equal to 0. அந்த ஆர்டரில் எடுக்கும்போது in this equation செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா will be multiple of the terms காமனாக இருக்குன்றதுனால டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா in terms of z equal to t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏன் z equal to t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்? ஏன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எதுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓட கம்மியாக இருக்குது. that is equal to 2 less than number of unknowns. that is will be find out the result. அப்போ t equal to what about will be substitute பண்ண எனக்கு values varies ஆகும். அப்போ z equal to t, y equal to minus 2t and x equal to minus t. and this orderல உங்களுக்கு solution find out ஆகுது. ஓகேவா? இப்போ நான் t க்கு ரியல் நம்பர்லேருந்து ஒரு வேல்யூ கொடுக்க எனக்கு number of unknowns of the points in terms of x, y, z ஓட values உங்களுக்கு different values-ஆக எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும். it is considered about the infinite number of solutions சொல்லிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட், இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ்னு சொன்னேன். இந்த இடத்துல மாற்ற வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓ நல் செட். ஓகேவா? அப்போ therefore that is equivalence to ax equal to o. அந்த ஆர்டரில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வியூலையும் காமிச்சிருக்கோம். you will be complete in a homework. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். Determine the values of lambda for which the following system of equations x plus y plus 3z equal to 0, 4x plus 3y plus lambda z equal to 0, 2x plus y plus 2z equal to 0 has a unique solution, a non-trivial solution. Okay, ரெண்டு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be find out the term a matrix of the form எடுத்துக்க போகிறோம். ax equals to o. ஓகே, அப்போ augmented matrix will be calculate. augmented matrix will be calculate பண்ணும்போது then will be find out the row echelon form. row echelon form find out பண்ண போகிறோம். அப்போ echelon form find out பண்ணும்போது then will be find out the result. echelon form matrixல வந்துடுச்சுனாலே
உங்களுடைய ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ லேம்டாவோட வேல்யூஸ் எனக்கு யூனிக் சொல்யூஷன் ஒன்று சொல்லணும் அண்டு நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு ஒன்று சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன் ஏ ரோ எக்லான் ஃபார்ம். அப்போ எக்லான் ஃபார்ம் மாற்றும் போது வென் ஏ லேம்டா ஈக்குவல் டு 18 எடுத்துக்கிறேன். அப்போ லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 18 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆக்மெண்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓ. அப்போ ரேங்க் ஆஃப் ஓ ஏ ஈக்குவலன்ஸ் டு ஏஓ இஸ் ஈக்குவலன்ஸ் டு ரேங்க் ஆஃப் ஏஓ எனக்கு 3ன்னு வரும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகே, அண்ட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு நான் 18 எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து கம்மியாகுது. அப்போ லெஸ் தென் 2. அப்போ அதாவது 2ஓட அதாவது என்னது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாக இருக்குது. இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட் see the next one very important. நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே சேம் டைப் கொஸ்டின் தான். ஓகேவா? இது என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க? எலிமெண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் பேலன்ஸ் ஈக்குவேஷனை ரியாக்ஷன்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்துக்கிற கிவ்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கிவ்ஸில் கொடுத்துக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் எடுக்க போகிறேன்னா அன்னோன்ஸ் வில் பி சப்ஸ்டியூட் x1 x2 x3 x4. இனி ஆட்டம்ஸை யூஸ் பண்ணி கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டு ஆக்சிஜன் ஆட்டம் அந்த யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். 3 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு ஃப்ரேம் ஆகுது. அப்போ அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். என்ன ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AX ஈக்குவலன்ஸ் டு B, AX ஈக்குவலன்ஸ் டு B அந்த ஆர்டரில் வரும்போது தென் வில் பி கால்குலேட் த டேர்ம். ஓகே, அப்போ என்ன ஆர்டரில் கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். 2 3 4 2 3 4. அப்போ 2 3 4 equation terms of using the condition the augmented matrix will be calculate reducing the part in terms of in the order will be calculate the terms. Okay, அது ரெடியூஸ் பண்ணும்போது ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சுனாக்கா then will be replacing about in terms of in here will be kind of the resultant of the terms. Augmentedல t ஓட value is x4 equal to t ன்னு substitute பண்ணி then the values of the term x3 equal to 3/2t and x1 is equal to t and x2 is equivalent to what about will we get the result x2 is equivalent to 7/4t. ஓகே, அந்த ஆர்டரில் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே எக்ஸ்பேண்டிங்கில் கிடைக்கும். ஓகேவா? அப்படி ஃபைண்ட் அவுட் ஆகும்போது x1 x2 x3 x4 அப்போ 4 வேல்யூஸையும் நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸில் எடுத்து போயிட்டு என்னுடைய பேலன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இட் வில் பி கன்சிடர். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டீயோட வேல்யூஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்கன்னா 4t. அப்போ டீயோட வேல்யூஸ் த டேஸ் ஈக்குவலன்ஸ் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. அப்போ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகேவா? x1 x2 x3 x4. அப்போ then for the balanced equation is 2C2H6 plus 7O2 gives 6H2O plus 4CO2. Okay, this is for the balanced chemical reaction equation. ஓகேவா? this clear about எல்லாமே இது வரையும் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் ஓரியன்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் சாப்டர் 1ம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அபவுட். ஓகே, இதில் இருக்கிற 1 மார்க் டைப் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே யூ வில் பி ஒர்க் அவுட் அபவுட் அண்ட் எப்படி ப்ராப்ளம்ஸ் எப்படி 1 மார்க்ஸை சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதையும் வில் பி ரீகால் அபவுட். ஓகே, அந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் புக் பேக்லேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மார்க் ஆன்சர்ஸையும் யூ வில் பி வெரிஃபைட் அபவுட். ஏன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் தான் நம்ம கரெக்டாக டிக் பண்ணி வச்சுருக்கோமா அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் ஓவரால் நம்மளுடைய வால்யூம் 1ல் ஒரு சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் 6 சாப்டர்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் வில் பி ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அபவுட். ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IITM BBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3
accountancy, economics, commerce and computer application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.